நம்மளுடைய மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நிறைய நலத்திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு முதியோர் பென்ஷனோ ஒரு விடவு பென்ஷனோ அது வந்து ஏறலை. இந்த பணம் ஏற்றுறது இருக்கும்ல. ஆனால் எப்போ என்ஆர் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் அந்த முதியோர் பென்ஷனோட பணத்தை, விதவைகளோட பணத்தை, குடும்ப தலைவிகள் ஒரு நிறைய பெண்களுக்கான முன்னேற்றத்துக்கு வந்து நம்ம நிறைய செஞ்சுட்டே இருப்போம். இதே மாதிரி இந்த ஆடு மாடு வளர்க்குறவங்க சரி என்ன இது பெருசாக இருந்துற போது வருஷம் வருஷம் நடக்கிற நிகழ்வு தானேன்னு இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நடத்துகிறாங்க. எப்போவும் வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டிலாம் நடந்துச்சு. இப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டியாவது நீங்கள் ஒரு ஏரியாவில் நடத்தணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்களுடைய கால்நடையுடைய இந்த டிபார்ட்மெண்ட் பார்க்குற மினிஸ்டர் நம்மளுடைய மரியாதைக்குரிய அண்ணன் தேனி ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவரும் ஒரு விவசாயி. அவருக்கு மெயின் தொழிலே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், எனக்கு விவசாயம் தாம்மா, எந்த அரிசியை பற்றி கேட்டாலும் சொல்லுவார். மாட்டு பண்ணை வச்சுருக்காரு, பெரிய லெவலில் பண்ணுறாரு. மாட்டில் இவ்வளோ காசு வருமானு நம்ம நினைப்போம். ஆனால் மாட்டு பண்ணையில் பெரிய லெவலில் வச்சுருக்காரு. ஏன்னா அது வந்து அவருக்கு ஏற்கனவே அவரோட மூதாதையர்கள்லேருந்து அதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவருக்கு அதை பற்றியும் நல்லாவே தெரியும். அதனால் மாடு வளர்க்குறவங்களோட கஷ்டம் அது வந்து ஒரு உணர்வு. எனக்கு எப்படி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு உணர்வோ அதை ஒரு தொழிலாக பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மீன் பிடிக்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு உணர்வு, அவங்க பிளட்லேயே இருக்கும். அதை அவங்களால மாற்ற முடியாது. நீங்கள் என்னதான் கொண்டு போய் வச்சாலும் நான் கடலில் போய் குடித்தாதான் எனக்கு சரி வரும்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஆடு மாடு வளர்க்குறதெல்லாம் என்னாலேயோ இல்லை சாதாரணமாக உள்ளவங்களாலேயோ டக்குன்னு போய் வளர்த்துற முடியாது. அது வந்து உணர்வு. ஏன்னா அதுக்கு ஒன்றுன்னா நம்ம உட்காந்துட்டு நான் நிறைய பேர் அழுததெல்லாம் பார்த்துருக்கேன். என் மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அழுததை நான் பார்த்துருக்கேன். என் ஆட்டுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு வந்து மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா இதுதான் தெரியும். ஆனால் ஒரு கோழிக்கு சீக்கு வந்தால் இவ்வளோ கஷ்டப்படுவாங்களா, ஒரு மாட்டுக்கு சீக்கு வந்தால்? ஏன்னா நம்மளுடைய வாழ்வியல் முறையில் வந்து அது பழகிடுச்சு. இந்த ஆடு மாடெல்லாம் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி பழகிடுச்சு. இந்த சினிமா பாட்டு கூட ஒன்று வரும். அதில் வந்து நம்மளோட ரேஷன் கார்டில் தான் இன்னும் ஆடை மாடையும் சேர்க்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு கூட இருக்கும். ஏன்னா நம்ம அது வந்து உங்களுக்கு அதை பார்த்தா தான் சந்தோஷம். அந்த பால் கறந்து ஊற்றுனா தான் உங்களுக்கு சந்தோஷம். அது மாதிரி உணர்வு ரீதியாக கலந்துருக்கிற ஒரு விஷயம். அப்போ நீங்கள் அழகு பண்ணுறீங்க. அப்போ அந்த அழகு பண்ணுறப்போ அந்த அழகிங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு தான். அந்த அழகிங்களுக்கு ஒரு போட்டி வைக்கணும்ல. நீங்கள் நல்லா பண்ணுறீங்களா, நல்லா சிறப்பாக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறப்போ இது ஒரு அழகான ஒரு அழகி போட்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நாங்கள் மாடை வந்து எவ்வளோ அழகாக பராமரிச்சுக்கிறோம், அதை எவ்வளோ நல்லா நாங்கள் எடுத்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது. உங்களை மாதிரி ஆளுங்க அதை பண்ணுறப்போ மாடு வளர்க்குறதுல இவ்வளோ இருக்குதான்னு அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் வரும். எனக்கு தெரியல எத்தனை பேர் அதை வந்து இன்ட்ரெஸ்டாக வளர்ப்பாங்கன்னு. ஆனால் வளர்க்குறவங்கள ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இது தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆடு மாடு வளர்க்க தெரியாது. ஆனால் இதே உங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு அது தெரியாது. நீங்கள் பண்ணுற அளவுக்கு அது டக்குன்னு போய் தொட்டுறாது. ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு வாயில்லாத ஒரு ஜீவனுக்கு உணவளிச்சு அதை நீங்கள் பார்த்துக்கிற அழகு வந்து கடவுளுக்கு செய்கிற பூஜை மாதிரி அதை நீங்கள் அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுக்கு எங்களுடைய அரசாங்கம் சார்பாக நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம். மொபைல் சர்வீஸ் கூட இப்போ வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ டாக்டர் அந்த இது இல்லாததுனால கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. அதனால மொபைல் சர்வீஸ் அங்கங்கே வந்து வண்டியிலே வந்து மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனையோ ஆடு மாட்டுக்கு பிரச்சனை அப்படின்னா மொபைல் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அது என்னன்னைக்கு வருதுன்னு நான் சாரை சொல்கிறேன். அதையும் இங்கேருந்து கேட்டுக்கோங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் அலைய வேணாம், அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆளாக எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த அரசாங்கம்ங்கிறது ஒரு குடும்பம். நீங்கள் எல்லாருமே எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய அரசாங்கத்தில். ஸோ உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, உங்கள் தொழிலை என்கரேஜ் பண்ணுறதுக்கு எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போங்கிறத சொல்லி நீங்கள் செய்கிற ஒரு பெரிய நல்லதுக்கு இதெல்லாம் ஒரு சிறிய அன்பளிப்பாக இதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.